தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என் சத்தத்திற்கு நீ செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது நான் உன் தடைகளை உடைத்து உன்னை உயர்த்துவேன். பிரசங்கி 5:1. மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தினமும் தவறாமல் ஜெபிக்கிறேன், தசமபாகமும் காணிக்கையும் கூட தவறாமல் செலுத்துகிறேன். அப்படி இருந்தும் வாழ்வில் எல்லாவற்றிலும் தடைபட்டு முன்னேற்றமின்றி தடுமாறுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். தேவன் உங்களை பலிகளை விட நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவதையே அதிகம் விரும்புகிறார். அதாவது சடங்காச்சாரங்களை விட உண்மையான இருதயத்தையே பார்க்கிறார். 1 சாமுவேல் 15:22 பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் மிகவும் உத்தமமானது என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆகவே தேவனுடைய சத்தத்திற்கு நாம் இன்று முழுமையாக செவி கொடுக்கும் போது அவர் நமது வாழ்க்கையை மாபெரும் ஆசீர்வாதமாக மாற்றி எல்லா தடைகளையும் உடைத்து மெய்யான வெற்றியை தருகிறார். இன்று முதல் அவசரமாக ஜபத்தை கடமைக்கு செய்துவிட்டு ஓடாமல் அவர் சமூகத்தில் சற்று நேரம் காத்திருந்து அவர் பேச இடம் கொடுத்து அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து வாழ பழகுங்கள். இதுவே கர்த்தர் விரும்பும் பலி. அப்போது கர்த்தர் உங்கள் கீழ்ப்படிதலை கண்டு உங்கள் தடைகளை உடைத்து உயர்த்துவார். கர்த்தர் தாமே அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் உங்களை எல்லா தடைகளையும் உடைத்து ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிவோரை உயர்த்துபவரே, இன்று முதல் உமது சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.